ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? நேற்று பார்வதி வீட்டில் பார்வதி கதை சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக அப்போ தான் வந்து விஜயா வரா. பார்வதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லவும், சரி என்னன்னு சொல்லு விஜயா அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி அந்த வீட்டில் குறி சொன்ன அம்மா சொன்ன விஷயத்தை எல்லாத்த பற்றியும் பார்வதிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு, மீனா வீட்டை விட்டு வெளியே போகலை அப்படின்னா என்னோட தாலிக்கே ஆபத்து, என் புருஷன் உயிரை பற்றி யாருக்குமே அக்கறையே கிடையாது, அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கனாலும் யாருமே கேட்க மாட்டுறாங்க. எதுக்கு விஜயா நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, கடவுளை மட்டும் நீ நம்பு. ஒருத்தவங்களால மற்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ கடவுளை கும்பிடு, அது மட்டும் உனக்கு போதும், நல்லதே நடக்கும், நீ மற்றபடி எதுவும் பயந்துட்டு இருக்காத. அதெல்லாம் கிடையாது பார்வதி, நீ எங்கள் வீட்டில் வந்து பேசு, அவர்கிட்ட வந்து சொல்லு, மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு நீ சொல்லு. அப்போயாச்சும் வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்களான்னு பார்ப்போம், நீ வந்து கொஞ்சம் பேசுறியா? இல்லை விஜயா, என்னால் அப்படிலாம் வந்து பேச முடியாது, மீனா வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப மூட நம்பிக்கை, இப்போ தான் நான் குழந்தைகளுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதீங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னையவே நம்பி அதை வந்து பேச சொல்கிற, என்னை மன்னிச்சிரு விஜயா, இந்த மாதிரிலாம் நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் விஜயா வந்து கோச்சுக்கிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீனு முத்து வீட்டில் காட்டுறாங்க. அங்கே வந்து மீனா வந்து அந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி வீட்டில் எல்லாம் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க மாமனார் அப்போ தான் வராரு. என்னம்மா இவ்வளோ விளக்கு ஏற்றிருக்கே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மாமா, இந்த மாதிரி நான் ஒரு சாமியார் பார்த்தேன், வீட்டில் இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சிங்கன்னா வந்து வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து ஏற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உடனே முத்து சொல்கிறான், பாருங்கப்பா என்ன தான் யாரையாவது கூட்டு வந்து மீனாவை வெளியே அனுப்பணும்னு பார்த்தாலும் ஆனால் அவள் வந்து வீட்டில் உள்ளவங்க 2 பேரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே கரெக்டாக வந்து விஜய் அப்போ தான் வரா. என்ன வீடெல்லாம் எதுக்கு விளக்கேற்றி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மீனா ஒரு சாமியாரை பார்த்து இந்த மாதிரி விளக்கேற்றினா வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது, பெரியவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லவும் மீனா வந்து விளக்கேற்றி வச்சிருக்கா. ஆமாம், யாரோ சொன்னதை கேட்டு நம்பி எதுக்கு இவ தேவையில்லாமல் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இருக்கா, உடனே விளக்கேற்றிட்டா எல்லாம் நல்லா தான் நடந்துருமாக்கும் அப்படின்னு விஜயா சொல்கிறான். உடனே முத்து சொல்கிறான், நீங்கள் ஏதோ ஒரு அம்மா சொன்னதை கேட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது அதை நம்புவீங்க, ஆனால் இன்னொரு சாமியார் சொன்னதை கேட்டு மீனா விளக்கேற்றினா அதை மட்டும் நீங்கள் நம்ப மாட்டீங்களா? நீங்கள் மட்டும் நம்பலாம், ஆனால் மீனா நம்பக்கூடாதா? உங்கள் நம்பிக்கைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அவளோட நம்பிக்கைக்கு அவள் விளக்கேற்றுறா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விளக்கேற்றுறா, விடுங்க ஏற்றிட்டு போகிறா அப்படின்னு வந்து முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்கிறது என்னைக்கு இந்த வீட்டில் கேட்டிருக்கீங்க, என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோச்சுக்கிட்டு போயிடுறேன். நெக்ஸ்ட் சீனில் ரோஹிணி வந்து மனோஜை தனியாக வர சொல்லியிருப்பாள், அதை பார்க்கறதுக்காக மனோஜ் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறான் ரோஹிணியை பார்க்கறதுக்கு. அவள் ஒரு ரூம் நம்பர் சொல்லியிருப்பா, அந்த ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா ரோஹிணி உட்காந்துருக்கா. நீ எதுக்கு என்னை தேவையில்லாமல் இங்கே வர சொன்னேன், இந்தா நானே எல்லாமே வந்து எழுதி கொண்டு வந்திருக்கேன், டிவோர்ஸ் பத்திரத்தில் நீயே வந்து கையெழுத்து போடுற அப்படின்னு மனோஜ் வந்து ஒரு பத்திரத்தை கொடுக்குறான். அதை வாங்கி ரோஹிணி படித்து பார்க்குறா. படித்து பார்த்துட்டு, சரி நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் மனோஜ், அதுக்கு முன்னாடி நீ உட்காரு, உன்ட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு நான் டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் மனோஜ், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ வந்து கொஞ்சம் மேலே பாரு அப்படின்னு சொல்லவும், மேலே பார்த்தா ஃபேனில் வந்து தூக்கு மாட்டுறதுக்கு சேலையை வந்து கட்டி வச்சிருக்கா. ஏய் நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஆமாம், நான் வந்து உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் இங்கேயே தூக்கு மாட்டி செத்துருவேன், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே முடியாது, நீ தான் ஆசைப்பட்ட உனக்கு நான் டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு, இரு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் இங்கேயே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏய் இரு, என்ன தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி உனக்கு என்ன தான் வேணும், எதுக்கு என்னை போட்டு நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்பாடா இப்போவாச்சும் எனக்கு என்ன வேணும்னு கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்று எழுதி கொண்டு வந்திருப்பா. அதை எடுத்து மனோஜிட்ட கொடுத்து, இதை படித்து பார்த்துட்டு எனக்கு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு ரோஹிணி சொல்கிறான். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நான் தான் மனோஜ், எனக்கு வந்து ரோஹிணியை விவாகரத்து பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது, எங்கள் அம்மாக்காக தான் நான் வந்து ரோஹிணியை விவாகரத்து பண்ணுறேனே ஒத்துக்கிட்டேன், எனக்கு விவாகரத்து வேண்டாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு அந்த பத்திரத்தில் எழுதியிருக்கு. இதில் வந்து எனக்கு கையெழுத்து போட்டு கொடு. என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா, இப்போ நீ கையெழுத்து போட்டு கொடுக்குற அப்படின்னா நீ கொண்டு வந்த பத்திரத்தில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் இங்கே தூக்கு மாட்டி செத்துருவேன் அப்படின்னு மனோஜை வந்து மிரட்டிகிட்டு இருக்கான். அவன் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கான். நீ என்னை ரொம்ப தேவையெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுற, இல்லை மனோஜ் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, கண்டிப்பாக நான் சொல்கிறத செய்வேன், ஒன்று நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடு, இல்லை நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து நான் தூக்கு மாட்டி செத்துருவேன் அப்படின்னு நான் மிரட்டுறதை கேட்டு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, இரு நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேம்மா. என்னடா சொல்கிற, எங்கடா போய் மாட்டிக்கிட்டேன்? ஆமாம்மா, நான் வந்து ரோஹிணியை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு வந்தேன், நீ எதுக்குடா அவளை பார்க்குறதுக்கு போனேன், தேவையில்லாத வேலை ஏன்டா பார்த்துக்கிருக்க அப்படின்னு வந்து அவங்க அம்மா கேட்டுட்ருக்கா. இதோட இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.